ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வருகிறோம். இன்னைக்கு அதில் ரொம்பவே எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு இபாதத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப சின்னதுதான், ஒரு 4 தடவை ஓதுனீங்கன்னாவே மனப்பாடம் ஆயிரும். அவ்வளோ சின்ன இபாதத்து. ஆனால் நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வாழ்க்கையில் சொல்ல முடியாத ஒரு துன்பமாக இருக்கிறது என்ன தெரியுங்களா? நமக்கான மரியாதையும் கண்ணியமும் கிடைக்காமல் இருக்கிறது தான். அது யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை உறவினர்களோ யாருமே உங்களை மதிக்கலை, உங்களை கண்ணியமாக நடத்தலை அப்படின்னு உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கா? எல்லாருடைய பார்வையிலையும் நான் குறைவாக இருக்கிறேன், எங்கிட்ட கடன் இருக்குது, எங்கிட்ட இந்த பிரச்சனைகள் இருக்குது, என்னால் முடியல, என்னை எல்லாரும் இப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஏக்கம் கவலை இருந்தால் இதை ஓதுங்க. உங்களுக்கு அல்லாஹ் ஒரு பெரும் மதிப்பையும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் வழங்குவான். நிறைய பெண்களுக்கு திருமணத்துக்கு பிறகு இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். சொல்லுவாங்க, நான் திருமணமாகி போன இடத்துல என்னை கண்ணியமாக நடத்த மாட்டேங்கிறாங்க, மரியாதையாக நடத்த மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு துவா செய்ய சொல்லி இதுவரை நிறைய பெண்கள் கமெண்ட் போட்டிருக்கீங்க. எல்லாருக்குமே இது பொருந்தும். அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வீட்டிலையாக இருந்தாலும், வேலை செய்யக்கூடிய இடத்துலையாக இருந்தாலும் சரி, மக்களுடைய பார்வையில் உங்களுக்கான கண்ணியம் அதிகரிக்கிறதுக்காக இந்த ஒரு ஆயத்தை ஓதிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சூரா 36 83வது வசனமாக வரக்கூடிய ஒரு ஆயத்தான். ஃபசுபஹானல்லதி பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷைஇன் வ இலைஹி துர்ஜஊன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய ஆயத்து. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, எவனுடைய கைவசத்தில் ஒவ்வொரு பொருளின் அதிகாரம் இருக்கிறதோ அவன் மிக தூய்மையானவன், அவன் பக்கமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது யார்கிட்ட ஆட்சி அதிகாரமும் இருக்குதோ அவனிடத்துல தான் நம்ம திரும்பி செல்வோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஆயத்துடைய அர்த்தம். இதை நீங்கள் 11 முறை ஓதிக்கொள்ளுங்க. ரொம்ப ஒரு சின்ன அமல் தான். இதை நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் ஓதலாம். நீங்கள் தொழுதுட்டு தான் ஓதணுங்களாம் கிடையாது. எந்த டைம் வேணால் ஓதலாம். தொழுகை இல்லாதவர்களும் ஓதலாம். இப்போ கேட்ட கையோட நம்ம ஓதிட்டு போகலாம். 11 முறை அப்படிங்கிறது வெறும் ஒரு நிமிஷம் தான் ஆகும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபசுபஹானல்லதி பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷைஇன் வ இலைஹி துர்ஜஊன். 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 அல்ஹம்துலில்லாஹ்.